ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் 2026 வரக்கூடிய தை அமாவாசை எப்போ வருது, அந்த அமாவாசை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் தை அமாவாசையும் ஒன்று. இந்த தை அமாவாசை இந்த வருடம் 2026 ஆண்டில் எப்போது வருது, இந்த நாளின் சிறப்பு என்ன, இந்த நாளில் என்னெல்லாம் செய்யலாம், என்ன செஞ்சால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும், என்ன செஞ்சால் பித்ருதோஷத்தில் இருந்து விடுபட முடியும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான நாள் அப்படின்னு சாஸ்திரங்களில் இருக்குது. சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை அப்படின்ற சொல்லில் அமா அப்படின்னா ஒன்று சேருதல், வாசை அப்படின்னா வசித்தல், இல்லைன்னா வருகை தருதல் அப்படின்னு பொருள். அதாவது மரணத்திற்கு அப்புறமா நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பாங்க. தங்களின் பூத உடலை விட்ட பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து அவங்களோட சந்ததிகளை பார்க்கறதுக்காக பூமிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம், தானம் இது எல்லாத்தையும் ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்துக்குவாங்க. இதனால அமைதி அடையும், முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதனால தான் அமாவாசை தினத்துல முன்னோர்களை வழிபட்டு பித்ருக்கடன் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ருகர்ம காரியங்கள் செய்யாதவங்களுக்கு பித்ருதோஷம், பித்ரு சாபம் ஏற்படும். இதில் இருந்து விடுபடணும் அப்படின்னா இதுக்கு ஏற்ற நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் நமக்கு இருக்கு. அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தான் இந்த தை அமாவாசை. உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால தை அமாவாசை மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வழிபட தவறியவங்க தை அமாவாசைகளில் பித்ருக்கடன் நிறைவேற்றினீங்க அப்படின்னா அவங்களோட பித்ருதோஷம் நீங்கி பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்து விடுபடுவாங்க. அதே போல் உடல் உறவுகளுக்குள்ள இருக்கும் பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம், செல்வ வளம், அமைதி, வெற்றி, மகிழ்ச்சி இது எல்லாமே வாழ்க்கையில் நிறைஞ்சு இருக்கும். இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைய தினம் அதிகாலையில் 1:20 துவங்கி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து ஜனவரி 19 அதிகாலை 2:31 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. இந்த சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை அப்படிங்கிறதுனால அது ரொம்ப விசேஷமானதாக பார்க்கப்படுது. இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம், சில ஹோமம், பிண்டதானம் இது எல்லாத்தையுமே தவறாமல் செய்யணும். இது முன்னோர்கள் இறந்த போது செய்யப்படும் சிராத்தங்களை, புண்ணிய தலங்கள், கடற்கரைகள், புண்ணிய நதிகள் இதில் செய்கிறதுக்கு இணையான பலனை நமக்கு கொடுக்கும். நிறைய பேர் தை அமாவாசை நாளில் காசி, ஹரித்வார், பிரயாக்ராஜ், திரிவேணி சங்கமம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி இது மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்காக போவாங்க. அப்படி புனித ஸ்தலங்களுக்கு போயோ நீர்நிலைகளுக்கு போயோ தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினச்சி எள்ளும் தண்ணீரும் இறைச்சி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதனாலையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நம்மளால பரிபூரணமாக பெற முடியும். அதனால இந்த தை அமாவாசையை நீங்க தவற விடாம முன்னோர் வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க. உங்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும்
நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த தோஷம் அப்படிங்கிறது முற்றிலும் நீங்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கணும், இப்படி நமக்கு அந்த முன்னோர் சாபத்தினால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். அதனால நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் வழிபாடை வந்து நீங்கள் இந்த அமாவாசையை தவற விடாமல் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.